பாண்டியன் ஸ்டோர் தொடரில் தாலி பிரித்து கோக்குற விசேஷத்துக்கான வேலைகள் பாண்டியன் வீட்டில் பிரம்மாண்டமாக நடக்குது. அங்கே ரூமில் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மயிலோட அம்மாவும் மயிலும். வீட்டில் ஒரு ஏசி போட வேண்டியது தானே அப்படின்னு. அதுக்கு மயில் சொல்கிறா, வீட்டில் ஃபேன் ஓடனா கூட ஆஃப் பண்ண சொல்லுவேன், கரண்ட் பில் அதிகமாகிடுன்னு, உனக்கு ஏசி கேட்குதா அப்படின்னு. அதுக்கு மயிலோட அம்மா சொல்கிறாங்க, நமக்கு தான் வக்கு இல்லை இங்கே அப்படியா அப்படின்றாங்க. நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கோமதி. நான் மீனாவோட நகையை கொடுத்துட்டேன், இது ஓ நகைன்னு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ராஜுக்கிட்ட தான் நகை இல்லையே, ராஜுக்கு கொடுக்க வேண்டியது தானே இதிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நகையை கொடுக்கும்போது குழலி வரா, நகையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு. அப்போ பயப்படுறாங்க மயில், கவரிங் நகைன்றது தெரிஞ்சிடமோ அப்படின்னு. ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த காசு மாலையை மட்டும் மறைக்கிறாங்க, அது ஏற்கனவே கொஞ்சம் கருத்து போயிருந்ததுனால. அப்புறம் அங்கே அம்மாவை கூட்டிகிட்டு போய் மாடியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வச்சுக்கிறதெல்லாம் கவரிங் நகை, 8 பவுன் தான் தங்க நகை, நீ ராஜுக்கு கொடுக்கணுன்னு சொல்கிறிய, தெரிஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அங்கே மெத்தையில் இருக்கிற ராஜுவும் மீனாவும் அதை காதில் வாங்கிடுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு அம்மா சமாளிக்கிறாங்க. இப்போ உண்மையை போட்டு உடச்சிட்றான் மயில், எங்கள் வீட்டில் வசதியெலாம் கிடையாது, நாங்கள் போட்டுக்கிற நகையில் பெரும்பாலும் கவரிங் நகை தான், எது தங்க நகை கூட எனக்கு தெரியாதுன்ற உண்மையை சொல்லிடுறா. நாங்கள் யாருக்கிட்டும் சொல்ல மாட்டோம், தானாக தெரியுமோ தெரியுதுன்னு சொல்லி மீனாவும் ராஜுவும் சொல்லிடுறாங்க. நீங்கள் எங்கள் அக்கா மாதிரி தான், ஆனால் காட்டிலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸை பழனிக்கிட்ட யாருக்கும் தெரியாமல் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லி கோமதி அங்கே கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாராட்டுறாங்க.